ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடந்த சில மாதங்களா, நான் சில மாதங்கள் அப்படின்னு சொல்றேன். நிறைய மேஷராசி அன்பர்கள் பல வருஷமா அப்படின்னு தான் சொல்றீங்க. பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு எது எடுத்தாலும் தடங்கல், தாமதம். அந்த ஒரு பார்த்தீங்கன்னா வேலை முடியாம போறது. ஒரு முறை இல்லை பல முறை முயற்சி பண்றோம், அப்பயும் முடியலைங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல பெருசா ஹாப்பினஸ் இல்லை. தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சமுதாயத்திலையும் பெருசா மரியாதை இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்புல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்படி நிறைய கஷ்டங்கள் அப்படின்றத அனுபவிச்சிங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனியில இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னல்கள், இடையூறுகள் அப்படின்றது ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பார்த்தீங்கன்னா வயோதிகமான பர்சனாலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருந்துச்சு. இதுல மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆனாங்க. ஏன்னா பொங்கு சனியில இருந்தாங்க. சரி, என்ன இருந்தாலும் சனியினோட ஒரு பிடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்க மேஷராசி அன்பர்கள் இப்ப குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, சனி 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுதுங்க. ஆக உங்களை எந்த விதத்திலையும் சனி பகவான் கெடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய 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 பிளஸ். சரி, இது ஒரு பெரிய பிளஸ்ஸா? நம்மள எப்ப பாரு கொடாஞ்சிட்டே இருந்தவ, ருஷ்டு கொடுத்துட்டே இருந்தவ இப்ப அமைதியாக போறான். ஆக இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துல அமர்றார். கடகம் உங்களுக்கு 4ஆம் பாவம், சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றார். அப்ப டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்களுக்கு 4 நடக்கும். என்ன அப்படின்னா, இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு. 15 வருஷமா பூர்வீகத்துல இருக்கேங்க, 20 வருஷமா பூர்வீகம் இருக்கு. இப்ப நான் வேற ஊருக்கு போறேன், வெளி மாநிலம் போறேன், வெளிநாட்டுக்கு போறேன். எதுக்காக? என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம், என் தொழில முன்னேற்றம் அப்படின்றது வருது. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஆஃபரோட நான் வெளி ஊருக்கு போறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி தொழில் மாற்றம், செஞ்சுட்டு இருக்க தொழில் அப்படியே மாறி என்டையர்லி ஆப்போசிட்டான தொழில் செய்வீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கும். அந்த ஃபேஷன் டிசைனிங் பாத்தீங்கன்னா இப்ப தொழிலா எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. அதுல பேரு, புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க. ஒரு சின்ன அளவிலாத ஒரு வீடு அப்படின்றது கட்டுவீங்க. கார் அப்படின்றது வாங்குவீங்க. முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட், என்னுடைய சுகம் அதிகமாகுது அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல பெருத்த முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டா மேஷத்துக்கு கிடைக்க போகுது. காரணம் என்ன? ராசி அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபன். ஒரு ராசி அதிபன் செவ்வாய் பகவானா இருந்தாலும் குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவன் தான். அதே மாதிரி விரையாதிபதியும் அவன் தான். ஏதோ ஒரு விதத்துல சொத்து பத்து வீடு வாசல்ன்றது வாங்கணும், சுப விரயம்ன்றது நடக்கணும். இப்படி ஒரு விதி இருக்கு. அதுக்கும் மேல குரு உட்கார்ற இடத்தை விட பாக்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா 8, 10, 12 பாவங்களை பாக்குறாரு. கடந்த சில மாதங்களா, சில வருடங்களா உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. அவங்கள ஒரு விதமா உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அன்பை காமிச்சு 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 உங்க மன உளைச்சலை பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். அவங்களால இருந்து வந்த மன உளைச்சல் மாறக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அது சார்ந்த இருந்த பிரச்சனைகள் ஓயக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில மேன்மை, முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி அப்படின்றது வரும். ஏன்னா குருனோட பார்வை 10ஆம் பாவம். விரயஸ்தானத்தை பார்க்கறதால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சுப விரயம் அப்படின்றது வரும். சரிம்மா, இருந்தாலும் எதுலையாவது எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல ராகுமா, 12ஆம் மாசம் வரைக்கும் 11ஆம் பாவத்துல ராகு இருப்பார். அப்ப இந்த ஆன்லைன்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ணணும். இந்த சைபர் கிரைம்ல சிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒருத்தவங்க யாரோ நம்மள ட்ராப் பண்றாங்க, சைபர் ட்ராப்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பாதீங்க. மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும், அவங்களோட உறவு முறையில கவனம் வேணும். சரிம்மா, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாவே தான் இருக்கும். எதுலம்மா நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கவனம் நீங்க சொல்லிட்டீங்க, என்ன வழிபாடு செய்யறோம், என்ன மாதிரி பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. எப்பயுமே பாத்தீங்கன்னா ராகு 11ஆம் பாவம், ராகு கொஞ்சம் பசிஃபை பண்ற மாதிரி, கேது கொஞ்சம் பசிஃபை பண்ற மாதிரி வழிபாடு. முக்கியமா ராகுவை பசிஃபை பண்ற வழிபாடு என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல மாத்த காளியினோட மந்திர் இருக்கு அப்படின்னா, காளி உக்ர சொரூபமா இருக்கணும். அவளோட கோயில்ல பான் வாங்கிட்டு போய் கொடுங்க.
பான் பீடா நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த பீடா வாங்கிட்டு போய் நீங்க அவளுக்கு நிவேதனத்துக்கு குடுத்துட்டு வாங்க. சக்சஸ் அப்படின்றது சாலிடா நடக்கும்மா. ஆக மேஷராசி அன்பர்கள் எங்களுக்கு பெர்சன்டேஜ் வீதமா சொல்லுங்கம்மா. இந்த குரு பயிற்சி எத்தன பெர்சன்டேஜ் குடுக்கும் அப்படின்னா 80% நற்பலன்கள் சாலிடா குடுக்கும்மா. வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்று போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம், தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா,
அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா? இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான்? அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.